வர மாட்டாரோ நல்ல மோட்டார் வண்டியிலே அவர் தருவாரோ தர மாட்டாரோ. போயிட்டு வாடா ராசா. இந்த பார் பாட்டி இந்த டவுசர் எப்ப பார்த்தாலும் அவுந்து போகுது. பசங்க எல்லாம் கேலி பண்றாங்க. தச்சு கொடு பாட்டி. கையெல்லாம் சாணியா இருக்குப்பா. சாயங்காலம் தச்சு தர்றேங்கன்னு. கண்டிப்பா தச்சு தரணும். கண்டிப்பா தச்சு தர்றேன். அவர் வர மாட்டாரோ நல்ல மோட்டார் வண்டி இல்லே. என்னப்பா பள்ளிக்கூடம் இடிஞ்சு போச்சுங்க. என்ன பெற்ற ஐயா என்ன பண்ணுவேன் அப்பா அப்பா ஐயா என் பேர பாக்கணையா ஐயா என்ன பெற்ற ஐயா. என்னையா நான் பள்ளிக்கூடத்துல விளையாடும் போது என் டவுசர் அவுந்துருச்சு. நான் கட்டுறதுக்குள்ள என் மேல கல்லு விழுந்து நிறைய ரத்தம் வந்துருச்சு. நீ பயப்படாதையா, உனக்கு ஒண்ணு ஆகாது. நீ நல்லா ஆயிடுவே, பயப்படாதையா. இப்ப கூட என் டவுசர் அவுந்துருக்கு பாட்டி. நான் கட்டி விடுறையா, நான் கட்டி விடுறேன், நான் கட்டி விடுறேன், நான் கட்டி விடுறேன். இனிமே அவராதையா. என்ன என்ன ஐயா? ஐயா ஐயா என்ன விட்டுட்டு போயிட்டியா? ஐயா ஐயா என்ன ஆக்கிட்டியா அப்பா? ஆக்கிட்டியா என்ன விட்டுட்டு போயிட்டியா? ஐயா ராசா, ராசா என்ன விட்டுட்டு போயிட்டியா? இந்த பொம்பளை என்னைக்கு ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ நடக்க கூடாததெல்லாம் நடக்குது. பள்ளிக்கூடம் போற பிள்ளைகளை பாதுகாக்கிறது உங்க பொறுப்பு இல்லையா? இவளை சும்மா விடக்கூடாது. இவளுக்கு என்ன தெரியும்? பிள்ளைகளை பெத்திருந்தா தானே ஆரம்பம் தெரியும். சும்மா நிறுத்துங்க. விவரம் தெரியாம வாங்கி பேசாதீங்க. இடிய போற கட்டடத்துல எதுக்கியா பள்ளிக்கூடம் நடத்துறது? நிறுத்துங்கய்யா. கட்டடம் இடிஞ்சதுக்கு இவங்களுக்கு என்னையா சம்பந்தம்? கவர்மெண்ட்ல தர்மநிதி கிட்ட 3 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க புதுசா கட்டடம் கட்டுன்னு. இவன் எங்கயா கட்டினா? பழைய கட்டடத்துக்கே சுண்ணாம்பு அடிச்சு இதுதான் புதுசுன்னு ஏமாத்தி விட்டான். அயோக்கியா அவனை கேட்காம பாவம் வாத்தியாரமாவை கேட்டா என்னையா அர்த்தம்? ஐயா இதையெல்லாம் நாங்க எப்படிங்க அவர்கிட்ட போய் கேட்க முடியும்? அம்மா நான் கேட்கிறேன். ரத்தத்துக்கு ரத்தம். அவன் ஒரு வழி பண்ணிடுறேன். ராஜா டீச்சரம்மா தடுக்காதீங்க. ராஜா இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்ட உன்னை விட்டா எனக்கு வேற ஆளே தோணல. இது இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா அவன் இந்த ஊரையே அழிச்சிருவான். ஆமா டீச்சர், இத்தனை குழந்தைங்க சாவுக்கு காரணமா இருந்த அவனை சும்மா விடக்கூடாது. வாங்க போலாம். நீ வாமா. ஐயா சம்மட்டி பிடிக்காம எங்க அண்ணனால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அவர் கை குணமாயிடும் இல்ல? என்னால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்கம்மா. வேலை செய்யற கையுமா வீணாயிடக்கூடாதுன்னு ஆத்தாள வேண்டிக்கோ. இந்த கசாயத்தை இப்ப குடுமா. தம்பி கைய ரொம்ப அசைக்க வேண்டாம், அப்படி தாங்கனாப்புல வச்சுக்கோங்க. நான் வரட்டுமா? தைரியமா இருங்க. உனக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் தான். அழாதம்மா, எனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ தைரியமா இரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த திமிரு பிடிச்ச ராதா தான். நீ நினைக்கிற தப்புமா. இந்த மாதிரி மூர்க்கத்தனமான வேலையெல்லாம் அவங்க அப்பதான் செய்வான். பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணும்? வாங்க, யாரு பேருக்கு அர்ச்சனை? ராஜா ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரே மீனரா சௌஜாதஸ்ய ராஜா நாமதேயஸ்ய ஜமானஸ்ய. உங்களுக்கு? ராஜா ரேவதி நட்சத்திரம். ரெண்டு பேருக்கும் ஒரே பேரு ஒரே நட்சத்திரம் தானே? ரேவதி நட்சத்திரே மீனரா சௌஜாதஸ்ய ராஜா நாமதேயஸ்ய யஜமானஸ்ய மகாகணபதே நமः அஷ்டோத்திர பூஜான் ஜகரிஷ்யே கரிஷ்யாபஹ. ஓம் மகாகணாதிபதயே நமः. அகஜானன பத்மார்க்கம் கஜானன கர்ணிதம்
अनेकदन्तं भक्तानाम् एकदन्तौपास्मे ॐ एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् महागणपति प्रसाद फलसिद्धिरस्तु सर्वाभीष्टफलसिद्धिरस्तु மல்லிகா நில்லுமா. சில பேர் தனக்கு கஷ்டம் வரும்போது திருந்துறாங்க, சில பேர் தன்னால மத்தவங்களுக்கு கஷ்டம் வரும்போது திருந்துறாங்க. என்னால உங்க அண்ணனுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை பார்த்து என்ன நானே திருத்திக்கிட்டேம்மா. அவருக்கு இப்போ நல்ல குணமாயிடுச்சு. மல்லிகா, அன்னைக்கு உன் கழுத்துல இருந்த பாசிமணியை பார்த்து பணத்திமிர்ல ஏதேதோ கிண்டலா பேசிட்டேன். அதுக்கு பரிகாரமா இந்த செயினை உன் கழுத்துல நானே போட்டு விடுறேம்மா. வேண்டாங்க, இந்த அளவுக்கு நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்களே, அதுவே ரொம்ப சந்தோஷம். இப்ப நீ இதை வாங்கிக்க மறுத்தேன்னா இன்னும் நீ என்ன நம்பலன்னு தான் அர்த்தம். சச்ச, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு எங்க அண்ணன் சொல்லுவாரு. உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? உங்க அண்ணன் ஜல்லிக்கட்டுல எங்க காலை அடக்குனாரே, அதுக்கு பரிசா கொடுத்ததுதான் இந்த செயின். முறையா இது உனக்கு தான் செய்யணும். ராதா, அம்மா வாமா, எப்படிமா இருக்க? என்னடா இது, நான் கேட்க வேண்டியதை நீ கேக்குறியே. நீ எப்படிமா இருக்க? நான் எனக்கு என்னமா குறை? ராசாத்தி மாதிரி இருக்கேன். நான் அவருக்கு உயிருமா. ஒருவேளை சாப்பிட்டா கூட என் கையால தான் சாப்பிடுவார். நான் உன்னை பெத்தவடி, உண்மையை சொல்லு. இந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீர்னு இன்னொரு பொய் சொல்லாத. நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். நீயே கழுத்துல தாலி கட்டிக்கிட்டது, அவரு சாப்பிடாம இருக்கிறது, அதுக்காக நீ சாப்பிடாம இருக்கிறது, இது எல்லாமே எனக்கு தெரியும். இன்னும் எத்தனை நாளைக்குதாமா இந்த போராட்டம்? என் உயிர் இருக்கிற வரைக்கும். எந்த நம்பிக்கையிலமா? இரக்கமுள்ள மனுஷனா இருக்கிறதுனாலதான் இருக்க இடம் கொடுத்தாரு. அது மாதிரி அவர் மனசுலயே இடம் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்த உனக்கு இப்ப வாழ்க்கையே பிரச்சனை ஆயிடுச்சு. இந்தம்மா, இத வச்சுக்க. வேண்டாமா, பணத்தை கொடுத்து அவரை அவமானப்படுத்த நினைக்கிறியா? வேண்டாம். வாழ்க்கைய நல்லா புரிஞ்சுக்கிட்ட, இனிமே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் வரேம்மா. இது சாப்பாடு இருக்கா? நான் சமைச்சா நீ என்ன சாப்பிடவா போற? இல்ல இல்ல, உண்மையில எனக்கு பசிக்குது. சமைச்சாச்சா இல்ல சமைக்கணுமா? ஏழைகளின் துயர் துடைக்க வந்த தலைவி சாரதா, உத்தம தலைவி சாரதா, நமது சாரதா, ஏழைகளின் விடிவெள்ளி சாரதா. இந்த வெற்றிக்கெல்லாம் நீங்க தான் காரணம். நான் ஜெயிச்சேன்னு சொல்றதை விட இந்த ஊரு ஜெயிச்சதுன்னு தான் சொல்லணும். இனிமே உங்களுக்காகவும் இந்த ஊருக்காகவும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் பாடுபடுவேன். இந்த கிராமத்துக்கே நல்ல காலம் பிறந்தாச்சு. மாலையை போடுங்க. இந்த மாலை நியாயமா நம்முடைய வெற்றிக்காக தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி பாடுபட்ட தியாகி சத்தியமூர்த்திக்கு தான் சேரணும். ஐயா வாமா. நாம ஜெயிச்சிட்டோம் ஐயா, ஜெயிச்சிட்டோம். அவங்க தோத்துட்டாங்கன்னு சொல்லு, ஜெயிக்கிறத தவிர நமக்கு வேற என்னமா தெரியும்? அடடே, அதுக்காகத்தான் இந்த மாலை மரியாதை எல்லாமா? என்ன இப்படி கேக்குறீங்க? இந்த வெற்றியே உங்களால கிடைச்சது தானே. முதல்ல உங்களை கௌரவிக்கணும் தான் வந்தேன். இந்தாங்க. ஐயா, என்னாச்சு? ஏன் கண் கலங்குறீங்க? இல்லம்மா, இந்த ஊர் ஜனங்களுக்கு இப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துடக்கூடாதா, நடந்துராதா அப்படின்னு என்னை விட அதிகமா துடிச்சது என் மகன் தான். ஐயா, நியாயமா இந்த மாலை அவனுக்கு தான் போடணும். ஐயா, உங்களுக்கு இப்படி ஒரு மகனா? எல்லாருக்கும் பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வரலாறு இருக்கும். ஆனா என் பையன் பிறந்ததே ஒரு வரலாறுமா. அந்நியங்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்தமே, அந்த நேரத்துல எந்த காரணத்தை கொண்டு இந்த அடிமை மண்ணுல எனக்கு ஒரு குழந்தை பிறந்துட கூடாதுன்னு
சுமார் 18 வருஷம் நானும் என் மனைவியும் பிரிஞ்சே வாழ்க்கையை நடத்துறோம். அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான்மா எனக்கு இந்த அற்புதமான பையன் பிறந்தான். என் லட்சியம் என்னவோ அதுதான் அவன் லட்சியம், என் கொள்கை என்னவோ அதுதான் அவன் கொள்கை. எல்லாத்திலையுமே ஒத்து போறோம் நாங்க. ஒரு ஒரு விஷயத்துல மாத்திரம் ஒத்து போக முடியலம்மா. டேய், எனக்கு பிடிச்ச பொண்ணை தர நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பதாடா நல்லா இருப்பேன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது. நான் யார காதலிக்கிறேனோ அவளைத்தான் கல்யாணம் பண்ணி தீருவேன் அப்படின்னு பக்கத்து கிராமத்துல இருந்து யாரோ ஒரு டீச்சரை கல்யாணம் பண்ணிட்டு போட்டாமா. அன்னைக்கு வீட்டை விட்டு போறவன் தான். அதுக்கப்புறம் அவரை ஆத்த அடிச்சு கொன்னுட்டாங்கிற செய்தியை தானே கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணணும்? ஏம்மா, இவளை ஆத்த அடிச்சு போட்ட செய்தி உனக்கு எப்படி தெரியும்? ஐயா, நீங்க உங்க மகனை தான் இழந்தீங்க, ஆனா நான் என் மாங்கல்யத்தை இழந்துட்டேங்க. அப்போ அப்போ நீ? நான் தாங்க உங்க மருமக. அவர் இறந்துட்டுதா இந்த ஊரையே நம்ப வச்ச அந்த தர்மலிங்கம் ஆளுங்களை வச்சு அவரை அடிச்சு கொன்னுட்டாயா. கொன்னுட்டா.